ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஸ்ட், ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்றைக்கி நம்ம 157வது மோட்டா கேஸ்ட் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடுமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவில் பார்க்கணுன்னா ஸ்பாட்டிஃபைல ஆடியோவில் கேளுங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நடந்த நியூஸ். முதல்ல இந்த 30,179 புக்கிங்ஸ் பற்றி பேசணும்னு சொல்லி நிறைய மோட்டோ ஃபேம் அந்த மகேந்திராவுடைய ஈவிஸோட புக்கிங்ஸ் பற்றி பேசினோன்னு இது மோட்டோ ஃபேம் ரிக்வஸ்ட்டுக்கான டாபிக். இது எப்படின்னா, இந்த நம்பர்ஸை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணமான்னு கேட்டால் நான் ஒரு 20,000 to 25,000 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் எவ்வளோ பேர் கன்சல்டிங்லேயே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ ஹைப் வந்தாச்சு, ஒரு வேல்யூ அவங்களுக்கு, ஒரு ஜஸ்டிஃபைடு வேல்யூ. நம்ம கூட அன்னைக்கு அவங்களுடைய ஃபேக்ட்ரிக்கு போகும்போது சாக்கனில் கேட்டோம் இல்லையா, ஒரு மாதம் உங்களால் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் மேன், அது நாங்கள் எவ்வளோ ஒன்றாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது அந்த என்ஜினியரிங் டீம். ஆனால் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் புக்கிங்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த விஷயம் நம்ம பேசும்போது நம்ம அந்த ஈவிஸோடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷனை பற்றி ஒன்று டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா ஈவி பெனிட்ரேஷன் இப்போ தான் உள்ளே வந்திருக்கு. நிறைய பையர்ஸுக்கு இன்றைக்கும் ஈவி வாங்குறதுல ஹெசிடேஷன் இருக்குது. சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு சைடில் இருக்குது, ஈவி எப்படி நமக்கு சூட்டபுளாக இருக்குமான்னு ஒரு சைடில் இருக்குது, ஒரு சைடில் ரேஞ்ச் உண்மையிலே கிடைக்குமான்னு இருக்குது, ஒரு சைடில் நமக்கு லாங் ட்ரைவ்ஸ் போக முடியுமான்னு இருக்குது, இன்னொன்று ரீசேல் இருக்குமா. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஈவிக்கான சர்வீஸ் எப்படி இருக்கும்னு ஒரு கன்ஃபியூஷன். இதுக்கு எல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி இந்தியன் ஈவி இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகுது. இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர்ஸ் இருக்குது. 2024 இந்தியாவில் கார்ஸை பொறுத்தவரை ஈவிஸ் மொத்தம் விற்றது அரௌண்ட் 1 லட்சம் யூனிட்ஸ், க்ளோஸ் டு 1 lakh யூனிட்ஸ் 24ல் 2023. 2023 விற்றது 82,688 யூனிட்ஸ். இவ்வளோ ப்ரிசைஸாக அந்த நம்பர்ஸ் கிடைக்கல, 1 லட்சம்னு தான் கிடச்சிது. மார்க்கெட்டோட க்ரோத்து பார்த்தோம்னா 2.4% க்ரோத். உண்மையில் அது ஒரு பயங்கர க்ரோத் எல்லாம் கிடையாது. 2.4% சொல்லக்கூடியது ஒரு பயங்கர க்ரோத்து கிடையாது. ஆனால் ஓகே, ஒரு அளவுக்கு க்ரோ ஆகிருக்குன்னு சொல்ல முடியும். இதில் டாடா மோட்டார்ஸோட ஷேர் தான் பெரிய ஷேர். ஏன்னா அவங்க தானே லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் ஈவிஸை பொறுத்தவரையில். 2024 61,496 வெஹிக்கிள்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு. 2023 60,100 வெஹிக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. நேராக பின்னாடி இருக்கிற ஆள் எம்ஜியோட நம்பர்ஸ் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர். எப்படின்னா 24 21,484 நம்பர்ஸ், 23 9,526 நம்பர்ஸ். அவங்க ஒரு 2 folds வளர்ந்துருக்கிற ஒரு க்ரோத் இருக்கு. வின்சர் ஒரு ரீசன், ப்ளஸ் அந்த ஜேஎஸ்டபிள்யூ லாஸ்ட்ல தானே செகண்ட். அதுக்கு ரீசன் காமெட் கனெக்ட் ஆச்சு. நம்ம நிறைய இடங்களில் காமெட் பார்த்தோம். ஜேஎஸ்டபிள்யூ உள்ள வந்தாச்சுன்னு உள்ள ரீசன் நம்ம எல்லாமே பேசுவோம். 125% க்ரோ ஆயிருக்கு. இப்போ இந்த பீரியட்ல நம்ம 2025 எப்படி இருக்க போகுது ஈவிஸ்ன்னு உள்ளதே ஒரு இந்த ரெக்கார்ட் புக்கிங்ஸும் 2025க்கு ஒரு நம்பர்ஸை கொடுங்க. ஏன்னா 25ல் தானே இந்த 30,000 வண்டி வித்தாகணும். 30,000 பேர் வாங்குவாங்களான்னு கேட்டால் டவுட்டு தான். நம்ம ஒரு 25,000 பேர்னு வச்சா கூட அந்த 25,000 பேர் இந்த நம்பர்ஸில் வைக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதம் இந்த புக்கிங் ஆட் ஆகும். இப்போது மற்ற மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருமே இதை கேட்சப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ கோயிங் ஃபார்வர்ட் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு த்ரெட் டாடா மோட்டார்ஸ் தான். இதை ஒரு பெரிய அவங்களுக்கு அதாவது நீ ஒரு ஸ்வாட் எடுத்தேன்னா ஸ்ட்ரென்த் இருந்தது ஒரு காலகட்டத்தில். அப்புறம் ஸ்வாட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி டாட்டாக்கு பயங்கரமாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் இருந்தது, டார்ச் பேரராக இருந்தது நம்மளுடைய அந்த இந்தியன் ஈவி இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில். அந்த எல்லாம் அவங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டு தான். இப்போ Activ.ev அவங்களுடைய டெடிக்கேட்டட் ஈவி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்தாச்சு. ஆனால் அவங்க இந்த நம்பர்ஸை க்ளோஸ் பண்ணி நெருக்கி கொண்டு வந்த நேரம் அவங்களுக்கு கர்வ் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாப். ஆக்சுவலி என்கிட்ட கர்வோட ஒரு நம்பர்ஸ் இருந்து ஒரு சின்ன இது அதை கூட இதில் கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ கர்வோட நம்பர்ஸ் டாட்டாக்கு ஒரு சின்ன த்ரெட் இந்த சீரீஸில். ஏன்னா கர்வ் 2024 டோட்டல் யூனிட்ஸ் டிஸ்பேச் ஆனதே 26,751 யூனிட்ஸ், இன்க்ளூடிங் ஐஸ். அதில் ஈவின்னு நம்ம பார்த்தோன்னா இதில் ஒரு 1/3 தான் இருக்குது. அப்படின்னா ஒரு 10,000 நம்ம சும்மா ஒரு கணக்கு வைப்போம்.
இந்த நம்பர்ஸ் வந்து தான் இப்போ டாடா மோட்டார்ஸுக்கு வந்து அவங்களுடைய அந்த லீடை வந்து ஒரு கட்டத்தில் சின்ன ஒரு இது பிடிக்கும். ஆனால் பஞ்சோட சேல்ஸ் ஆகட்டும், டியாகோட சேல்ஸ் ஆகட்டும், அதுக்கு வேற காம்படிஷனே கிடையாது. ஆனால் இந்த இவங்க என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்ச் பொறுத்தவரை இது கர்வை பொறுத்தவரை கர்வ் வந்து அந்த செக்மெண்ட்டில் மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் ஒரு தனி சேல்ஸ் எடுக்கும்னு எதிர்பார்த்தோம். அப்படி தான். ஏன்னா 2023 அதுக்கு ஒரு ஹைப் இருந்தது. வெஹிக்கிள் லான்ச் ஆயாச்சு. லான்ச் ஆகி பயங்கர அட்வான்டேஜ் என்னென்னா டீசல் இருக்குது, டீசலில் வந்து டிசி ஆப்ஷன் இருக்குது, பெட்ரோலில் 2 பெட்ரோல்ஸ் இருக்குது, ஹைப்பரியான இருக்குது, அதுவும் இருக்குது, ப்ளஸ் வந்து ஈவி இருக்கு. அப்போ எல்லாம் இருக்கிற ஒரு ப்ராடக்டாக இருக்குது. ஆனால் அந்த பேக் சீட் தான், டு பி ஃப்ராங்க் பேக் சீட்டு தான். பேக் சீட் சொதப்பினதில் அந்த நம்பர்ஸ் வந்து இவங்க நினச்ச நம்பர்ஸ் எடுக்க முடியும். இல்லைன்னா என்னோட நாலேஜ் கரெக்டுன்னா நான் வந்து ஒரு 10,000 யூனிட்ஸ் கர்வ் வந்து விற்கணும்னு முதல்ல நினச்சிட்டு இருந்தேன். நம்ம ஒருக்கா பேசணும்னு நினச்சேன். அப்படி தானே டாடா மோட்டார்ஸோட அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் பில்டு குவாலிட்டி அந்த இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா 10,000 யூனிட்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா பிஎன் கேப்ல வர 5 ஸ்டார் ரேட்டிங் இருந்தது. இல்லை, அந்த டிசைனுக்கே ஒரு ஸ்பேஸ் இருந்து அது ப்ராக்டிக்கலாக டிஃபரன்ஷியேட் பண்ணியிருந்தா, டிசைன் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக டிஃபரன்ஷியேட் பண்ணியிருந்தா அது ஹிட் ஆயிருக்கு. அதுக்கு கூட அதில் என்ன நடந்ததுன்னா, நிறைய பேருக்கு இப்போ நம்ம கன்சல்டிங் பேசும்போது கிடைக்கிற ஒரு டேட்டா வைஸ் என்னன்னா, அந்த கார் லிட்ரலி வந்து ஒரு நெக்ஸான் ஆன் வித் அ பூட்னு ஒரு இம்ப்ரெஷன் அந்த ஃப்ரண்ட் ஃபேஸ்னால கிடச்சிது. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஈவிக்கு எல்லாத்துக்கும் சிமிலர் ஃபேஸஸ், பஞ்ச் டாட் டிவி ஆகட்டும், நெக்ஸான் டாட் டிவி ஆகட்டும், கர்வ் டாட் டிவி ஆகட்டும், ரொம்ப ஷார்ப்பாக இண்டஸ்ட்ரியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் டைமென்ஷனை வச்சு வேரி பண்ணி இதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த ஒரு சைடு ஆங்கிளில் வரும்போது தான் அது தெரியும். ஸ்ட்ரைட் பார்க்கும்போது எதுன்னே தெரியாது. அட்லீஸ்ட் பஞ்சாவது ஹைட் வச்சு கண்டுபிடிக்கணும். நெக்ஸானுக்கு கண்டுபிடிக்க கஷ்டம். இனி ஹேரியர் ஈவி வரும்போது அதுவும் இதை மாதிரி தான் சிமிலராக தான் இருக்கு. ஹேரியருடைய ஃப்ரெண்ட் எண்டும் சிமிலராக தான். அது உண்மையிலே வந்து டாட்டா வந்து அதை ரீதிங்க் பண்ணால் நல்லது. ஏன்னா அதை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் ரீசனோட நிற்கிது. அப்போ நம்ம இங்கே பேச வரக்கூடிய இந்த வருஷத்தோட இண்டஸ்ட்ரியோடைய ஈவி இண்டஸ்ட்ரியோடைய ஃப்ளோவில் நிறைய பெராமீட்டர்ஸ் இருக்குது. அதாவது இந்த நம்பர்ஸ் வந்து க்ரோ ஆகுமான்னு கேட்டால் க்ரோ ஆகும்னு தான் நமக்கு தோணுது. இல்லை, இன்னொரு ரீசெண்டாக ஒரு போஸ்ட்டில் வின்சர் வந்து நெக்ஸானும் பஞ்சு சேல் ஆகியதை விடைக்கும் வின்சர், அதாவது அது வந்து லாஸ்ட் 3 monthsல வின்சருடைய கவரேஜ் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது அக்ரி. நம்ம இது 2 கம்பைண்டாக விற்கிறத விட வின்சர் அதிகம். ஆமாம், நம்மளும் இப்போ நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணும்போது வின்சர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இது ஐ மீன் காமெட் வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் பார்க்க நம்ம இங்கே 4-5 வண்டி ஓடுது. அப்போ அந்த ஒரு இடத்துல டாடா மோட்டார்ஸுக்கு இப்போ தான் ரியலான ஒரு போட்டியே வருது. இந்த போட்டிக்கு இடையில தான் இந்த நம்பர்ஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் 30,000 ஈவிஸுக்கு அதுலேயும் எல்லாமே அந்த பேக் 3 பாரு, பேக் 3ன்னு சொல்லக்கூடிய 73%, 79 கிலோவாட் வருது. ஆவரேஜாக 30 லட்ச ரூபான்னு எப்பவுமே. XCV 9e வந்து 56% மொத்தத்தில். ஆச்சரியம் என்னன்னா 9e தான் நிறைய வருது. அது வந்து BE6 வந்து 45%. அந்த நம்பர்ஸ் என்ன தெரியுமா மீன் ஆகுது? ஈவிஸுக்கு வந்து அந்த ஃபேமிலி பையர்ஸுக்கு இடையில 9e வந்து கொஞ்சம் பிடிக்கிறது மாதிரி நமக்கு தோணுது. ஏன்னா ரீச் வந்து இதுக்கு தான் அதிகமா இருக்கு. 6க்கு தான் நம்ம அப்படிதான் நினைச்சோம். 6 தான் வந்து பயங்கர நம்பர்ஸ் விற்கும். 6 எங்க பார்த்தாலும் 6 ஓடிட்டு இருக்கும்னு நினைச்சோம். மார்க்கெட் வந்து அந்த ஸ்பேஸுக்கு அது நமக்கே ஒரு டேட்டா கிடைச்சு சொல்ல முடியாத ஒரு டேட்டா. அதுலயே அதெல்லாம் பார்க்கும்போது அது என்ன மேட்டர்னா, எண்ட் ஆஃப் த டே ப்ராக்டிக்கல். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல க்ரோ ஆயாச்சு. பீப்புளோட ரிக்வயர்மெண்ட்டும் பீப்புளோடைய நாலேஜும் க்ரோ ஆயாச்சு. வெறுமனே போய் ஒரு வண்டியோட லுக்கை மட்டும் வச்சு இன்னைக்கு வாங்குற மார்க்கெட் இல்லைன்னு உள்ளதுக்கு இந்த நம்பர் வந்து இன்னொன்று மேபி பீப்புள் வந்து வீடியோஸில் பார்க்கறத விட நேரில் போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. வீடியோவில் இதுக்கு நல்ல ரிசப்ஷன் இருந்து நேரில் இவங்க போய் புக் பண்ண போகும்போது அது நான் இந்த நம்பரை பார்க்கும்போது எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரியுமா இருந்தது, இந்த XCV 9e வந்து 7e 700 மாதிரி இருந்திருந்துன்னு ஒரு எக்ஸாம்பிள் வைப்போமே, இந்த நம்பர்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. மேபி பீப்புளுக்கு அது ஒரு ஃபுல்லி ப்ளோன் SUV-யா அந்த ஒரு கூப்பே இல்லாம இருந்த, ஏன்னா இன்டீரியர் ஆப்வியஸ்லி ஒன்னா தான் இருக்கும். அவங்க அதை அப்படி லான்ச் பண்ணிருக்கலாம். BE லான்ச் பண்ணிட்டு அந்த 7e இருக்குல்ல, அதை லான்ச் பண்ணிட்டு இது அப்புறம் லான்ச் பண்ணி எப்படி அவங்கள்ட்ட ஒரு ப்ராடக்ட் ரெடியா தான் இருக்கு. அப்படின்னா சிலப்போ இது விற்காது, 6 விற்காது, இது கூப்பையும் காணாம போயிருக்கும். இன்னொன்று அந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து நம்ம அன்னைக்கு ராமேஸ்வரம் போயிட்டு வரும்போது ஒருத்தர்கிட்ட அன்னைக்கு 2 கன்சல்டிங் வந்து இதை பேஸ் பண்ணி பேசினா பத்தி, அதில் 2வது பேசின ஒருத்தர் வந்து இந்த ஸ்க்ரீனை பற்றி எல்லாம் பேசினார் பற்றி, அந்த ஆடியோ வீடியோ ஓடிய ஸ்ட்ரீம். அதுவும் 6 கம்பேர் பண்ணும்போது 9e வந்து பீப்புளுக்கு அந்த ஒரு இது கொடுக்குது. அப்படின்னா
பீப்புள் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஆனால் உண்மையிலே மகேந்திரா இந்த தடவை அவங்களுடைய அந்த வெயிட்டிங் பீரியடோட பிரச்சனையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேக் ஒன்று வந்து நாங்கள் ஆகஸ்ட்ல தான் தருவோம் உள்ளதை தெளிவாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது ஒரு விஷயத்துல நல்லது, கொடுக்கணும் அதுக்கு நம்ம அஷ்யூர் பண்ண முடியாது. ஆனால் முன்னாடி இருந்த மெஸ்ஸப்பை வந்து அவங்க இனிஷியலி வந்து சொல்லலை, நாங்கள் வண்டி தருவோம்னு கூப்பிடல, இது இப்போ கிடைக்கும்னு உள்ளதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறைய பேருக்கு இதில் ஒரு கிளாரிட்டி என்னன்னா, அந்த பென்டாலிங்க் அந்த மல்டிலிங்க் சஸ்பென்ஷன் வந்து டாப் ஆஃப் த லைன்ல மட்டும்தான் இருக்குது. நம்ம வீடியோஸ்ல பார்த்தது, வீடியோஸ்ல கிரியேட் ஆன அந்த ஹைப் எல்லாமே 59 கிலோவாட் வரல கிடையாது ஃபர்ஸ்ட் 2 பேக்ல. அது வந்து பேக் 3 தான் டிரைவ் பண்ணி பார்த்து எக்ஸாக்ட்லி அதை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் அக்ரி பண்ணேன். ஏன்னா இதுல இப்போ பேக் 2 பேக் 1 வந்து டெஸ்ட் டிரைவுக்கு கிடைக்காது இல்ல, டெஸ்ட் டிரைவுக்கு கிடைக்க கஷ்டம். அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது உண்மை. அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கார் வந்து கண்டிப்பா பேக் 3ல இருக்கிற அந்த ரியர் வீல் டிரைவா இருக்கிறதுனால, ஏன்னா ரியர்ல இவ்வளோ டார்க்கும் இவ்வளோ பவரும் அது ஹோல்டு பண்ணுது. அந்த பென்டாலிங்கால தான் இந்த குவாலிட்டி ஆஃப் சஸ்பென்ஷனையும் குவாலிட்டி ஹேண்ட்லிங்கையும் கொடுக்க முடியும். ஒரு ரெகுலர் ஒரு டிஸ்பி மேக்ஸ்லால இதை வந்து பண்ணவே முடியாது. அப்போ அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இல்லை ஏன்னா என்ன டவுட்னா, இவங்க அந்த ஸ்ட்ரக்சருக்கு தானே இந்த மோட்டர் எல்லாம் டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆமாம், அது ஃபைனல் எண்டுக்கு காட்டினது. அந்த பென்டாலிங்குக்கு பதிலாக அதுல அந்த நார்மல் சஸ்பென்ஷன் மட்டும் மாறும். இந்த செட்டப் பேஸ் எல்லாம் சேம் தான். அப்புறம் இந்த நம்பர்ஸ் அதான் நம்ம பேசின மாதிரி அந்த 56% 9 சொல்லக்கூடியதான் ஃபேமிலி ஆடியன்ஸோட அக்செப்டன்ஸ் வந்து 9க்கு இருக்குது, BE6க்கு வந்து 44% இருக்கு. அப்போ கோயிங் ஃபார்வர்ட் இந்த நம்பர்ஸை நம்ம வைப்போமே, 1,00,000 யூனிட்ஸ் போன வருஷம் விற்றதுல வின்சர் வேற இப்போ மொமெண்டம் கொஞ்சம் தூக்கி இருக்கு. அதுக்கு கூட மகேந்திரா உள்ள வந்திருக்கு. மகேந்திரா வந்து லேட்டஸ்ட் என்ட்ரன். இனி 2025ல தான் நமக்கு வந்து கிரெட்டா ஈவி உள்ள வந்திருக்கு. கிரெட்டா ஈவி பற்றி பேசும்போது நம்ம அந்த பேட்டரி பேக்கிங் கண்டிப்பாக பேசணும். கிரெட்டா ஈவியோட ரிவ்யூ வந்து அந்த ஒரு ரிசார்ட்டில் நம்ம வந்து வெஹிக்கிள் விட்டுருக்கும் போது அதோட இன்ட்ரோ ஷாட்டை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நாங்கள் கொஞ்சம் டீப்பாக நடந்துட்டு வருவோம். அங்கே போய் நின்று நம்ம ரெகுலராக என்னைக்கும் பண்ணுற மாதிரி வெஹிக்கிளை இன்சைட் அவுட் அசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன், இது ரொம்ப லீன் கொஞ்சம் கீழே இருக்குதோ அப்படின்னு. நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது என்னோட மைண்ட் செட்டில் அது என்ன இருந்ததுன்னா, அந்த தெர்மல் சிஸ்டத்துக்கான அந்த ஒரு பேக்கிங் அதில் இருக்குது. நம்ம இத்தனை ரிவ்யூவில் அதை சொன்னோம், இன்னொரு பேக்கிங் மாதிரி. அதாவது பேட்டரி இருக்கு, பேட்டரிக்கு ஒரு கோர் மாதிரி இன்னொரு பேக்கிங் இருக்கு, நான் அதோட தெர்மல் சிஸ்டமாக இருக்கும். நம்ம ரிவ்யூவில் அதை சொன்னோம், இது வந்து கொஞ்சம் கீழே இருக்குது, அதனால வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது ஹேண்டில் பண்ணுங்க. ஆனால் இதோட ப்ராசஸே வேற மாதிரி இருந்தது. ரீசெண்டாக வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் வந்து போட்டுறத பார்த்தா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்டு ஒரு பேட்டரி யூனிட்டை கிளாம்ப் பண்ணி தூக்கி விட்டுருந்தாங்க. நம்மளும் ஃபோட்டோஸ் எடுத்தோம், ஆனால் அந்த ஆங்கிளில் இது கிடைக்கல, அந்த அளவு டீட்டெயிலாக கிடைக்கல. இன்ஃபேக்ட் வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் டனல் எல்லாம் அதுக்குள்ளே அப்படி இருக்குது. அப்படின்னா இது வந்து ரெகுலர் கிரெட்டா அதில் வந்து இந்த சிஸ்டமை மட்டும் வச்சுருக்காங்க. ஐ மீன் இதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு என்ன சொல்லுவது கிரிட்டிக்கலான ஒரு டிஸ்கஷன் வந்தது எப்படின்னா, பையர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க வந்து நீங்கள் வந்து ரேம்பில் ஏற்றி வந்து ப்ரெஷர் வாஷ் பண்ணக்கூடாது. இல்லை நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டவுட் இருந்து, நம்ம அப்போ என்ன சரி அப்போ இவங்க இதுக்கு வாரண்டி ஏதாவது வச்சிருப்பாங்க. ஏன்னா இது மற்றபடி நமக்கு குறை சொல்லியதுக்கு எதுவுமே இல்லை, அண்டர் தை சப்போர்ட் இதில் தான் பெட்டர், நல்லா இருக்கு, ப்ராக்டிக்கல். இந்த ஒரு நியூஸ் மட்டும்தான். அது மட்டும் அதை வந்து பையர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்பெக்டிவ் டீலர்ஸ் கிட்ட அட்ரஸ் பண்ணி டெசிஷன். ஆனால் ப்ராக்டிகாலிட்டியில் நமக்கு எந்த குறையுமே கிடையாது. டிரைவபிலிட்டி நல்லா இருந்து கம்ஃபர்டபுள் கரெக்டாக, அதில் டவுட்டே கிடையாது. ரெகுலர் கரெக்டாக விடங்கி இது கம்ஃபர்டபுள். ஆனால் அந்த பேட்டரி பேக் வந்து கொஞ்சம் கீழே இருக்குது. என்னோட வருத்தம் என்னன்னா, அட்லீஸ்ட் அதை ஃப்ரண்ட்ல இருந்து ரியர் வரைக்கும் கன்சீல் பண்ணி அதை விட்டுருக்கு. ஏதாவது அதுக்கு ஒரு கவர் மாதிரி ஒரு செட்டப் இருந்தா டர்ட் தண்ணி அதெல்லாம் ஈஸியா உள்ள போகும். அது டெஸ்ட் டிரைவ்ல ஒவ்வொரு கார்ஸ் இப்போ அவங்க போட்ட போட்டோஸ்ல வித்தியாசமா இருக்கு, நம்ம எடுத்த போட்டோஸ்ல வித்தியாசம் இருக்கு. அது எப்படின்னு தெரியல, வேரியன்ட் மாறுதானு தெரியல. ஏன்னா 2 பேட்டரி பேக் இருக்கு இல்லையா, மேபி வந்து அந்த பேட்டரி பேக் வந்து இன்னதா கூட இருக்கலாம். எங்களுக்கு அதுல 100% என்னது விஷுவலி நாங்க இன்னும் அதை பார்க்கல. நம்ம இனிமே ஒரு வெஹிக்கிளை வந்து ரேம்பில் லிஃப்ட் அப் பண்ணி தான் பார்க்கணும். கிரெட்டா ஈவி எப்படியும் அதோடைய ஸ்டைலில் விற்கும். இப்போவே வந்து என்னது ஸ்லோலி ஸ்டார்ட் ஆகிருக்கும். நம்பர்ஸ் நமக்கு தெரியாது. ஆனால் இனிமே வந்து இந்த நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்குற ஏரியா வந்து ஈவி டாராக இருக்குது. அது நம்ம ஆட்டோ எக்ஸ்போவில் நம்ம ஒரு தனி கண்டென்ட் பண்ணியிருந்தோம்.
லிட்ரலி வந்து ஹார்டெக்டோட இவி ஹைட்ரேஷன், பிஒய்டியோட பேட்டரி பேக், செல்லு மட்டும் இல்லை பேக்காகவே வாங்கியிருந்தாங்க. ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான் பேசிக்கு, ரியர் வீல் டிரைவ் ஆப்ஷன் இருக்குது. 61 kWh நினைக்கிறேன், 49 61. ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனும் ஒன்று வச்சுருந்தாங்க, 500+ கிலோமீட்டர் ரேஞ்சுன்னு சொன்னாங்க. இதுக்கு கூட ஜிஎஸ்இவியோடைய ஃபேஸ் லிஃப்ட் வரும்னு நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா ஜிஎஸ்ஸோடைய நியூ எனர்ஜி வெஹிக்கிள் நம்ம போன பாட்காஸ்ட்டில் இன்னும் 2 பாட்காஸ்ட் முன்னாடி பேசினோம். அது வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஜிஎஸும் ஆஸ்டர் ஃபேஸ் லிஃப்ட் ஆனால் இதுவும் ஃபேஸ் லிஃப்ட் ஆயிரும். அப்புறம் டாடா மோட்டார்ஸ் பார்த்தோன்னா அந்த ஸ்பேஸை மிஸ் பண்ணக்கூடாது. இனிமேல் டாடா ஆக்சுவலி வந்து ஒரு 60 to 65% மார்க்கெட் ஷேர் வந்து ஈவியில் வச்சுருந்தது. இப்போ போட்டி எல்லா டைரக்ஷன்லேயும் வந்தாச்சு. இனி அவங்க ஷேரை கீப் பண்ணணும்னா ஹேரியர் ஈவி, சஃபாரி ஈவி, சியராடா டிவி, இந்த 3 ப்ராடக்ட்ஸ் அவங்களுடைய அடுத்த லைனப்பில் இருக்கு. மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த ரேஞ்சில் எல்லாம் வருது. இப்போ ஒரு சின்ன ரேஞ்சில் 15 to 30 lakhs. பட் டாடா எனி உள்ள ஈவிஸ் எல்லாம் அதுக்கு மேலே மேலே தான் ப்ரைஸ் ஆகும். அதான் அது எப்படி மார்க்கெட் நம்பர்ஸ் என்ன கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு டாடா மிஸ் பண்ண ஒரு பெரிய ஸ்பாட் வந்து கர்வ் மட்டும் டாட்டாக்கு கனெக்ட் ஆகிருந்தா டாட்டாவுடைய பொசிஷன் இந்த BE690 கூட காம்பீட் பண்ணுற லெவலுக்கு நின்றுருக்கு. இன்னொன்று இவங்க இந்த நெக்ஸான் எல்லாம் இவ்வளோ நாள் அப்டேட் பண்ணாம இவங்க சும்மா பேட்டரி அதை வந்து அதுக்கு ஸ்ட்ரக்சரே அன்னைக்கு போட்டி இல்லை இல்லை, இவ்வளோ டைம் ஆயிருக்குல்ல, ரொம்ப டிலேடு தான். அது ஆக்சுவலி ரொம்ப லேட்டாக தான். அதில் நீ வந்து ஒரு ஒரு மொத்த மேக் ஓவர்னு ஒன்று நம்ம பார்க்கவே இல்லையே, ஸ்லோவாக தான் நான் பார்த்தோம். அதான் இப்போ இன்னி டாட்டா வந்து இப்போ எவ்வளோ காம்படிஷன் வந்த அப்புறம் இன்னும் என்ன பண்ணணும்னு இருக்குல்ல. இன்னி நெட்ஸான் பஞ்சை வச்சு இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுல்லண்ணா. பஞ்ச் வந்து இதுதான் கரெக்டாக நமக்கு நம்பர்ஸ் தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு இன்டர்நெட் ஹைப் வச்சு கரெக்டாக ஐவிக்கு வந்து ஒரு அவ்வளோ இது கிடைச்ச மாதிரி நமக்கு தெரியல. சோஃபார் அது எப்படி என்ன பார்க்கலாம்னா, இப்போ ஒரு வண்டி ஐஸ்ல இருக்க வண்டியா அது அந்த பேட்ஜிங்கோட ஒரு ஈவி பண்ணும்போது பீப்புள் அக்செப்ட் பண்ணலையோன்னு வருது இருக்கு. ஏன்னா மற்ற இப்போ வின்சர் இப்போ ஈவிட்டாரா வரது எல்லாமே டெடிக்கேட்டடா ஈவியா பண்ணும். இப்போ ஆல்ரெடி ரிலையபிலிட்டி எல்லாம் கொஸ்டின் இருக்குல்ல. இப்போ நம்ம ஒரு வண்டியை சும்மா அது ஈவியா கன்வெர்ட் பண்ண மாதிரி எல்லாம் பீப்புளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ ஒரு ஈவியா மேக் பண்றப்ப பீப்புளுக்கு ஒரு ட்ரஸ்ட் வர மாதிரி. ஆக்சுவலி இதுதான் நம்ம பையர் வந்து ரொம்ப இன்ஃபார்ம்டு நம்ம பேசணும் தெரியுமா. பீப்புளுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பான் ஈவிக்கும் ஒரு ஐஸை வந்து ஈவியா கன்வெர்ட் பண்ணதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். நிறைய இந்த லெவல் ஆஃப் பையிங் பண்றவங்களுக்கு நல்ல நாலேஜபிளாக தான் வாங்குறாங்க. அதில் நீ சொன்ன பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படின்னா பீப்புள் வந்து ஒரு பான் ஈவியை தான் இன்னைக்கு விரும்புறாங்க. ஒரு அடாப்டட் ஈவியை வந்து யாருக்கும் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதில் நெக்ஸான் வந்து என்ன பிரச்சனைன்னா, அவங்க அட்லஸ்ன்னு சொல்லி ஒரு புதிய சேசிஸை வந்து சொன்னாங்க இதில் ஐஸுக்கு. ஆனால் அட்லஸும் ரெகுலர் நெக்ஸானுடைய அதே சேசிஸோடைய நியூர் ஹைட்ரேஷன். ஆனால் ஆக்டிவ்டா டிவியில் நெக்ஸான் வரும்போது தான் நெக்ஸான் அடுத்த ஜென்ரேஷன். நான் இன்டர்நெட்டில் எங்கேயோ வாசம் 25 ஃபெஸ்டிவ் சீசனில் நெக்ஸான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு நெக்ஸானை வந்து இந்த லீடை கீப் பண்ணணும்னா கண்டிப்பாக தேவைப்படுது. உண்மையிலே நமக்கு ஈவினாலே நம்ம பார்க்க ஆரம்பிச்சா நெக்ஸான் ஈவி தான். ஆனால் பஞ்சு ஓகே தான். ஆனால் பஞ்சுக்கு ப்ரைஸிங் இப்போ பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்னைக்கு காம்படிஷன் இருக்குல்ல. உனக்கு வந்து வின்சர் வந்து 15 lakh கிடைக்கும். இதுவும் அது ரீசன் வந்து பேஸ் வேற. பேஸ் வந்து அதில் 1008 குழப்பங்கள் இப்போ நிறைய இருக்குது. இப்போ வந்து அந்த இனிஷியல் பப்ளிக் சார்ஜிங் வேற தரமாட்டோன்னு எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ஆக்சுவலி இந்த மாதிரி நியூவர் சிஸ்டம்ஸ் வரும்போது உள்ள ப்ராப்ளத்தில் இது இருக்குது. லிமிட்டட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தான் பப்ளிக் சார்ஜ். முதல்ல 1 வருஷம் ஃப்ரீன்னு சொன்னாங்க, இப்போ ஃப்ரீன்னு கொடுக்க முடியாது போல. அவங்க அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா அதுவும் அதில் ஒரு குழப்படி. பேஸ் வந்து நம்ம நிறைய பார்த்தோம். அவங்களுடைய ஃபினான்ஸ் டீம் வந்து அவங்களுடைய ஃபினான்சியர்ஸ் வந்து சொன்ன ஸ்கேல் எல்லாம் வச்சு பார்த்தா பீப்புள் என்ன நினைச்சிருப்பாங்க, பேஸை எதுக்கு நம்ம போட்டு குழப்பணும், ஒரே நம்ம அப்ரண்டாவே கொடுத்துவாங்க. அப்படி கொடுத்தாலும் அது லாபம் தான். அது எப்படி 15.5 lakhs அந்த வேல்யூக்கு அது ஆஃபர் பண்ற ஸ்பேஸுக்கும் அதோட கம்ஃபர்ட்டுக்கும் அது வேல்யூபிள். ஏன்னா எனக்கு அந்த காரை நம்ம அப்ரோச் பண்ணும்போதே பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ரிவ்யூல அதை பேசியிருந்தோம். 136 PS பவரும் 200 Nm டார்க்கும், ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். நான் வந்து இதை ஸ்பேஷியஸான கம்ஃபர்டபுளான ஒரு கம்ப்யூட்டர் வெஹிக்கிளா தர போறேன். இங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் இங்க பேசல. அப்ப அந்த பாயிண்ட் வச்சு பார்த்தா அந்த நம்பர்ஸே அந்த செக்மெண்ட்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். 315 ரேஞ்ச் ஏதோ கிடைச்சது மாதிரி ஆட்டோ கார் இந்தியா ஒரு டெஸ்ட் பண்ணது மாதிரி எங்கேயோ நான் வாசிச்சேன். அது ஒன்று போஸ்ட் கிடைச்சா ஒன்று பாருன்னா, எல்லா கண்டிஷனும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்மளும் பேசணும். 250 to 300 வந்து இந்த வெஹிக்கிள் மேக் பண்ண வாய்ப்பு பேசணும். அப்போ அது ஜஸ்டிஃபை பண்ணது. அப்படி பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ் நீ வந்து பஞ்ச் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு யோசனை மேலே போகும். இப்போ பஞ்சு வாங்கணும்னு நினைக்கிறவங்களே என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு பிரைமரி வெஹிக்கிள் இருக்குன்னா பேசாமல் நம்ம வந்து காமெட் வாங்கலாமான்னு யோசிப்பாங்க.
ஏன்னா அது 5 lakh இங்க அதாவது எண்ட் ஆஃப் த டே வந்து பீப்புளுக்கு சாய்ஸஸ் இருக்கும்போது தானே கன்ஃபியூஷன் நிறைய ஆகும். முன்னாடி சாய்ஸ் இல்லை, நீ வந்து டைரக்டா டாடா ஷோரூம்ல போனோம் ஒரு ஈவி வாங்கணும். அப்போ அந்த ஒரு இடத்துல இந்த வருஷம் ஈவிஸ் வந்து எக்ஸ்போனன்ஷியலி க்ரோ ஆக போகுது, அதில் டவுட்டே கிடையாது. என்னோட பர்செப்ஷன் கரெக்ட்னா ஒரு 2 lakh யூனிட்ஸாக க்ரோ ஆகும். ஆனால் இங்கே வந்து ஒரு கேட்ச் இருக்குது. எப்படின்னா இந்த போட்டி எல்லாரும் லான்ச் பண்ணும்போது இந்த ஈவி சார்ஜிங் யூனிட்ஸ் வந்து ரொம்ப ரேப்பிடாக வளரும். நம்ம போன மண்டேக்கு முந்தின மண்டே இல்லை போன தேர்ஸ்டே நம்ம வந்து திருவனந்தபுரத்தில் அந்த இதுக்கு போயிருந்தோம்ல, ஒரு மாதృభூமி டிவி நடத்தின ஒரு ஷோக்கு போயிருந்தோம். அதில் ஐ மீன் அது ஒரு சூப்பர் டிஸ்கஷன் ஏரியா. செந்தில் சார் வந்து எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மெர்சிடஸ் பென்ஸோட சிஇஓ இவர் தேன்வி, மிஸ்டர் லெக்ஸ்வஸோட சிஇஓ மிஸ்டர் தேன்வி, அவர் வந்து சந்தோஷ் ஐயர், மிஸ்டர் ஹொர்மாஸ்ட் வந்து மாடரேட்டர் அந்த ப்ரோக்ராமுக்கு ஆட்டோ கார் இந்தியாவிலேருந்து. ஒரு பயங்கரமான டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷனில் ஈவிஸ் பற்றின, அதாவது லக்ஸுரியை பேஸ் பண்ண லக்ஸுரி காரோட பெனிட்ரேஷனை பற்றி டிஸ்கஷன் போய் ஈவிஸ் பார்த்து போச்சுது. அப்போ நான் ஈவிஸை பற்றி போனோன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இன்னும் ஹையர் ஆச்சு. என்னன்னா மற்ற செக்மெண்ட்டை பற்றி நம்ம நிறைய நம்மளே பேசுவோம். அப்போ ஈவிஸை பற்றி நம்ம, ஏன்னா இவங்களுக்கு மார்க்கெட் ரிசர்ச்ல இருந்து டேட்டா கிடைக்கும், இவங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சுருப்பாங்க, அந்த ப்ரொஜெக்ஷனும் மார்க்கெட் ரிசர்ச்சும் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. அதில் 24 to 36 months வந்து க்ரூஷியல்னு சொல்கிறாங்க. எங்கே தெரியுமா? லக்ஸுரி செக்மெண்ட்டில். உண்மையிலே லக்ஸுரி செக்மெண்ட்லேயே அவங்க 24 to 36 months அது இன்னும் 3 folds க்ரோ ஆகும்னா இந்த செக்மெண்ட்ல எல்லாம் இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். அப்போ அந்த இடத்த நம்ம எப்படி பார்க்கணும்னா, நான் வந்து ஒரு 12 to 18 months இந்தியாவில் இந்த ஈவிஸோட பெனிட்ரேஷனோடைய நம்ம க்ரோத்தை நம்ம பார்ப்போம். அதுக்கு ரீசனே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத்து தான். இப்போ நம்ம திருவனந்தபுரத்துல இருந்து நம்ம வந்து மார்த்தாண்டவரை வந்தா இப்போவே நிறைய ஈவி ஸ்டேஷன்ஸ் நம்ம பார்க்குறோம், ப்ரைவேட்டாகவே வைக்கிறாங்க. அப்போ ஈவி ஸ்டேஷன்ஸோட க்ரோத் வரும். நம்ம ரீசனாக தானே பேசிட்டு இருந்தோம், இந்த எஸ்டிடி ஐஎஸ்டி பூத் இருந்த மாதிரி இனி ஒவ்வொரு ஜங்ஷனுக்கு ஒரு ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம்னு. அப்போ வந்து ஒரு இதுதான். இன்னும் நிறைய பேருக்கு அது ஒரு புது பிஸ்னஸாக இருக்கும். நிறைய பேர் அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு லேண்டு இருந்ததுன்னா நம்ம அதில் ஒரு 2 சார்ஜரை போட்டு வச்சிடலான்னு இருக்கும். டிசி எல்லாம் இங்கே வர்றதுக்கு டைம் எடுக்கும், அதுக்கான பவர் லைன்ஸ் எல்லாம் கிடைக்கும். நார்மல் ஏசி சார்ஜர், சூப்பர் சார்ஜர்லாம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் வரும். அப்போ அதெல்லாம் சேர்ந்து ஈவிட்டாராவுடைய க்ளோனான நம்ம அர்பன் க்ரூசர் ஈவி எல்லாரும் வந்து இனிமே இந்த செக்மெண்ட் வந்து நல்லா க்ரோ ஆக போகுது. அப்போ மகேந்திராவுடைய நம்பர்ஸ் வந்து அந்த க்ரோத்துக்கான அந்த ஒரு பாத்தை தான் காட்டுது. ஆனால் இந்த எல்லாரும் நின்னாலும் அந்த வெஹிக்கிள்ஸ் தனியாக ஸ்டாண்ட் அவுட்டாக நிற்கிறது மாதிரி தான். இப்போ இந்த விட்டாராக்கெல்லாம் என்ன பிரச்சனை வரும்னா, ஆல்ரெடி கிராண்ட் விட்டாரா வந்து 25 lakhsல இருக்கு. இவங்க வந்து இங்க பிரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க, பி வின்சர் அங்க இருக்கு. அப்ப இவங்க இந்த இதை கொண்டு எப்படி பிரைசிங் கஷ்டம். உண்மையில அது ஒரு பயங்கரமான, அது நீ வந்து ஒரு அரைகுறை வண்டியா B6-யோ 9-யோ இருந்து ஒரு 30 லட்ச ரூபான்னு இருந்தா கூட இது அரைகுறையா தான் இருக்கு, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னு. இது இனியுமே வந்து நீ யோசிச்சுதான் புதுசா ஏதாவது பண்ணணும். அதெல்லாம் சேர்த்து பேக்லேயாக்கி இது 30 லட்ச ரூபா மார்க்கெட்டுக்குள்ள இருக்கு. அதுதான் ஒரு அதாவது நாங்கள் வந்து வேற யாரும் எங்க கிட்ட நெருங்கக்கூடாதுன்னு உள்ள ஒரு பெர்செப்ஷன்ல இவங்க எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்டைலில் இருக்குது. ஆனால் என்னன்னா அந்த ஒரு ஈவியோட பெனிட்ரேஷன் வந்து இடையில கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு. ஏன் இந்த நம்பரை பற்றி நம்ம பேசுகிறோம்னா, போன வருஷம் வேர்ல்டு வைடாகவே ஈவி ஸ்லோ ஆச்சு. 2030 நான் ஈவிக்கு கன்வெர்ட் ஆவேன்னு சொன்னதில் பாதி முக்கால் பேரும் டெசிஷனை என்ன ரிவோக் பண்ணியாச்சு, ஒதுங்கியாச்சு. ஆனால் இங்கே இந்த நம்பர்ஸ் வந்து அந்த ஒரு ஃப்ளோவை காட்டுன்னு சொல்ல முடியும். ஆனால் ஸ்லோலி பட் ஸ்டடிலி, ஏன்னா போன வருஷம் நம்பர் பார்த்தோம்னா 2.6% 2024 மொத்த ஈவி சேல்ஸ். இன்டர்நெட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 3ல் 1 வண்டி ஈவின்னெல்லாம் கதை விடுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. 100ல் 2.46 இல்லை 2.6%. அப்படி பார்த்தோம்னா மேபி ஒரு 2% கூட க்ரோ ஆகலாம். அதுவே ஒரு சின்ன நம்பர் தான். ஏன்னா போன மாதம் 2025 ஜான்வரி 4 லட்சம் யூனிட்ஸ் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆயிருக்கு. ஓவரால் கார் எல்லாரும் ப்ரொடக்ஷன் பயங்கரமா மாருதி 170க்கு போயிருக்குது. இங்கே மியூசிக்கல் சேர் நடக்குது செகண்ட் ஸ்பாட்டுக்கு. அது ஒரு பெரிய ஸ்டோரி அப்படி இருக்கு. இனி
ஈவிஸோடைய ஒரு பீரியட் வந்து கோயிங் ஃபார்வர்ட் வந்து தனியாக அது அப்படி க்ரோ ஆகும். நம்ம வந்து ஈவிஸுக்கு எதிரான பீப்புள் கிடையாது. ஈவிஸ் வாங்க முடிஞ்சவங்க ஈவி வாங்கட்டும், ஆனால் அதை வந்து கரெக்டாக வாங்கணும். அங்கே தான் பாயிண்ட் இருக்குது. வாங்கிக்கிட்டு இந்த சார்ஜர் பிரச்சனை, வெளியே போக முடியாதுன்னு உள்ள பிரச்சனைக்கெல்லாம் இந்த ஓரளவுக்கு எல்லா ஈவிஸும் இன்னைக்கு வந்து ஒரு 400 ரேஞ்சை சரௌண்ட் பண்ணுற ஈவிஸ் தான். இப்போ பிஇவிஸ் ஆகலாம், இவங்க கிரெட்டா ஈவியும் ஓரளவுக்கு நெருக்கி ஒரு 400 350 370 அப்புறம் ஜிஎஸ்இவி முன்னாடி வந்து ஆவரேஜாக 280 to 300 சொன்னாங்க. மேபி அடுத்து வரும்போது அது கொஞ்சம் கூட பெட்டராக வரும். ஆனால் இந்த பிவைடிக்கெல்லாம் இந்த கமர்ஷியலி ஹை எண்டில் கொண்டு போய் வச்சிருக்கிறதுக்கு இந்த செக்மெண்ட்ல ஒரு கார் போட்டால் அவங்களுக்கு ஒரு லாஜிக் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அதை டார்கெட் பண்ண மாதிரி தெரியல. அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து ரொம்ப ப்ரீமியமான மேனுஃபேக்சர்னு காட்ட வேண்டிய இல்லையா? ஏன்னா பிஓஐடியோட கார்ஸ் எல்லாம் நீ பார்த்தேன்னா பேட்டரி தான் இங்க எல்லாம் சைனால பிஓஐடி வந்து நீ பார்த்தேன்னா ரொம்ப சின்ன சின்ன கார்ஸ் பிஓஐடி கிடக்குது. அது வேற ரெஜிஸ்டர் பண்ணிட்டு யார்ட்ல கொண்டு சும்மா போட்டு டம்ப் பண்றாங்கன்னு எல்லாம் பிரச்சனை எல்லாம் இருந்து. அப்படி பார்த்தா அவங்கள்ட்ட வெஹிக்கிள் இருக்குது. ஐ மீன் அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. இப்போ இதுதான் சோஃபார் நமக்கு கிடைச்சிருக்கிற டேட்டா. அவன் டேனி சொன்ன பாயிண்ட் மாதிரி மகேந்திரா இனி இதை வந்து எப்படி பர்ஃபெக்டா கஸ்டமருக்கு பிரச்சனை கொடுக்காம, ஏன்னா அவங்க 700, ஸ்கார்பியோயன், 3XO, தார் ராக்ஸ் இந்த 4 ப்ராடக்ட்ஸே மெஸ்அப் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அதில் டவுட்டே கிடையாது. இப்போ டவுட்டே கிடையாது. அது ஒரு வாரத்துக்குள்ளேயே 3XO கேன்சலேஷன் 2 பேர் அதை கேன்சல் பண்ணிட்டு நம்மகிட்ட அதுக்கு ஈக்குவலண்டா 1.2 TCMFக்கு பதிலாக என்ன வண்டி வாங்கலாம். இப்போ வேற அந்த சிரோஸ் வர போய் பீப்புளுக்கு எல்லாம் அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்துருக்கு. இது இந்த நியூஸோட தானே. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அப்டேட் என்னன்னா, மெயின் புள்ளிகள் சண்டை போட்டிருக்காங்க திரும்பி. நிசான் ஹோண்டா மெர்ஜர் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு. அதாவது $60 பில்லியன் டீல் ஆக்சுவலி. அதாவது அதெல்லாம் ஈஸி கிடையாதுன்னு உள்ளது. ஒரு 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 டீல் எல்லாம் போய் உட்கார்ந்து இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா நிசானும் ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிராண்ட். இன்னைக்கு வந்து அந்த அவங்களோட அந்த ஈகோ அதில் இருக்கும். அடமெண்டாக தான் இருப்பாங்க. பேசிக்கலி ஜாப்பனீஸே அடமெண்ட் பீப்புள். நீ ஜாப்பனீஸ் கூட ஒர்க் பண்ணவங்க ஆகட்டும், ஜாப்பனீஸோட இண்டஸ்ட்ரியில வேலை பண்ணவங்க, வலிக்கு விழுந்த பிறகு அடமெண்ட், அது அப்படிதான் இருப்பாங்க. அப்படி அதுக்கு கதை இருக்குல்ல. வலிக்கு விழுந்தாலும் அவங்க அடமெண்டாக தான் இருக்காங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கல. அந்த டிஸ்கஷன் டாக்ல ஒரு புரிஞ்சா 6 மெம்பர் டீம் வந்து உட்காந்து பேசுறாங்க போல. அதில் நிசானுக்கு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கலன்னு முதல் கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது. அந்த முதல் கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆக ரீசன் என்னன்னா, 2020 வரைக்கும் நாங்கள் வந்து ஜப்பானில் செகண்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப்டர் டொயோட்டா. இப்போ எங்கள் நிலைமை கொஞ்சம் மோசம், ஆனால் நாங்கள் யாரு தெரியுமான்னு உள்ள பிரச்சனை தான் ஃபர்ஸ்ட் ரைஸ் ஆயிருக்கு. செகண்ட் வந்து என்னன்னா, நிசானுடைய ப்ராப்ளத்தை ஹோண்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. ஹோண்டாவை நான் இதில் தப்பே சொல்ல மாட்டேன். இது டேனி சொன்ன மாதிரி சறுக்கி விழுந்ததுக்கு அப்புறம் நிசான் புரிஞ்சுக்காதது தான். ஹோண்டா வந்து என்ன சொல்லுதுன்னா, ஹோண்டா ஒரு விஷயம் பண்ணுச்சு, அது இதில் கரெக்டாக இருக்குது. ஹோண்டா முதல்ல என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பிராண்டாகவே மெர்ஜ் ஆகும். ஹோண்டாவாக இருக்கும், நிசானாக இருக்கும். ஈவிஸுக்கு வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து R&Dயை கொண்டு போவோம். ஏன்னா டெஸ்லாவையும் சைனீஸ் ஈவிஸையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். மற்ற ரெகுலர் மாடல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தனியாகவே ஆப்ரேட் பண்ணுவோம். அதாவது இப்போ இருக்க மாதிரி ஆப்ரேட் பண்ணும். லூஸ் ஆகக்கூடாது, கரண்ட் மார்க்கெட் ஷேரை லூஸ் பண்ணக்கூடாது. நிசான் ஒரு மேனுஃபேக்சராக நீ பார்த்தேன்னா, நிசானுடைய மெயினான ப்ரைம் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாது. எப்படி நீ நிசான், மிட்சுபிஷி அண்ட் ரெனோவுடைய கொலாபரேஷனில் நிசானுடைய பாத் ஃபைண்டர்லாம் இருக்குல்ல, அதோட சேசிஸ் எல்லாம் மிட்சுபிஷி கேட்டும் கொடுக்கல. ஏன்னா அது அவங்களுடைய ஒன் ஆஃப் த தனி பெஸ்ட் செல்லிங் மாடல்ஸ். இப்போ நீ பார்த்தேன்னா ரீசெண்டாக வந்து இந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து வரக்கூடிய ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா, நிசானுடைய வண்டிகளை பேஸ் பண்ணி போடுற ரீல்ஸ் எல்லாம் அது அப்படி இருக்கும். இந்த கார் லவரை பற்றின ஒரு ரீல்ஸ் வந்து அந்த கார் எக்ஸ்பர்ட் போட்ட ஒரு இதில் வந்து ஒரு நிசான் என்ஜினுடைய பீட் அப்படி கேட்டுட்டு, அதாவது அவர் சந்தோஷப்பட்டு இதை ஷேர் பண்ணுங்கன்னு அப்படி சொல்லிட்டு போவார். நீ பார்த்துருந்தியா? அது வந்து அந்த அந்த சவுண்ட் நீ கேட்டாலே அது ஒரு இதாக இருக்கு. அதெல்லாம் அங்கே சூப்பர் கார் மாதிரி அப்படிதான் அவங்க அந்த டியூன்ஸ்ல எல்லாம் போட்டு ஓட்டுவாங்க, பார்த்துருக்கேன். அது அது ஒரு வேற ஒரு கல்ச்சர் தான். நான் வந்து பேசிக்காக இங்கே உள்ள சன்னியையும் இங்கே உள்ள மைக்ராவையும் பார்த்துட்டு, நான் மஸ்கட்டில் கிறிஸ்டோபருக்கு அண்ணா வந்து ஒரு சென்ட்ரா வாங்கினேன்.
நாங்கள் அங்கே போயிருக்கும் போது தான் ஒரு ஒமேனிக்கிட்ட இருந்து ஒரு சென்ட்ராங்க. சன்னியோட பேக் சீட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. சென்ட்ராக பேக் சீட்டை திறந்து அங்கே ஒரு பெரிய டிஸ்கஷன் டேபிளே வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. அப்படி அது ஒரு சலூன், ஒரு ஸ்பேஸ். அது இந்த வண்டியை வந்து சர்வீஸுக்கு அவங்க அடுத்த நாளைக்கு மேபி அடுத்த ஒரு 2 days தாண்டி நிசானோடைய ஒரு சர்வீஸ் சென்டருக்குள்ளே போனால் அங்கே போய் பார்த்தா தான் நிசானோடைய பல்க் எல்லாம் நமக்கு தெரியுது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பாத் பயன்ற இதெல்லாம் பார்த்தா தான் நிசான்னா அது ஒரு தனி லீகாக இருக்குது. அப்போ அதுலேயே நிசான் வந்து இவங்க கூட கொலாபரேட் பண்ணலை. அப்போ நிசான் அப்படி தான் அந்த பார்ட்னர்ஷிப்லேயே இருக்குது. இங்கே நீ பார்த்தேன்னா நிசானும் ஹோண்டாவும் தனித்தனி கம்பெனியாக இருக்குன்னு தான் முதல்ல இவங்க இனிஷியல் பிளான். ஆனால் என்ன நடந்ததுன்னா நிசான் வந்து அதை சப்சிடரி, ஹோண்டா வந்து அதை சப்சிடரி ஆக்கலான்னு பார்த்து சப்சிடரி ஆக்கும்போது இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்காது, ஒன்றுமே இவங்க கண்ட்ரோலில் பண்ண முடியாது. அப்போ இது 2 பாயிண்ட்ஸும் இனிஷியலி வந்து குழம்புது. அடுத்து ஹோண்டா என்ன பண்ணுச்சுன்னா இந்த வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் டிஸ்கஷன் போச்சு. டிசம்பர் 23 வந்து MOU சைன் பண்ணதுலேருந்தே இவங்களோட டிஸ்கஷன்ஸ் வந்து ஸ்டேஜாக நடந்துட்டு இருக்கு. அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா சொல்லிச்சுது? ஹோண்டா சொல்லிச்சுது, நீங்கள் வந்து ஜாப்ஸை கட் பண்ணுங்கள், சர்டன் ஃபேக்ட்ரிஸை க்ளோஸ் பண்ணுங்க. அதுலேயும் ஜாப்பனீஸ் 2 ஃபேக்ட்ரி அந்த லிஸ்ட்டில் இருக்கு போல. ஆக்சுவலி நிசானுக்கு வந்து அது பெரிய பிரச்சனை. நீ ஃபேக்ட்ரி எல்லாம் அப்படி டக்குன்னு க்ளோஸ் பண்ண முடியாது. நீ வந்து இப்போ சென்னையில் ஃபேக்ட்ரி க்ளோஷருக்கு வந்து ஃபோர்டு எவ்வளோ பேர் காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. சானந்த் ஃபேக்ட்ரி வந்து க்ளோஷரில் வந்து டாடா மோட்டர்ஸ் இடப்பட்டு அதில் நிறைய விஷயங்கள் நிறைய பேரை டேக் ஓவர் பண்ணாங்க, நிறைய பேருக்கு செட்டில்மெண்ட் கொடுத்தாங்க. இதெல்லாம் இந்தியாவில் ஈஸி கிடையாது. ஃபியட்டுக்கு எவ்வளோ பிரச்சனை ஆச்சு. இது ஷெவர்லே அன்னைக்கு நீ வந்து பழைய ஒரு மேட்டிஸோட டைவோட ஃபேக்ட்ரி இன்னைக்கும் உள்ள எல்லா எக்யூப்மெண்ட்ஸோட அப்படி கிடக்கும். ஏன்னா அது கேஸ் ஆகி அந்த பொருளெல்லாம் அவங்களுக்கு விற்க முடியாத அளவுக்கு பிரச்சனையாக இருக்கும். ரீசன் இந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் ஏன்னா பொலிட்டிக்கலி இருக்கும், ஸ்டாஃபிங்கில் இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும். இப்படி இது இல்லாமல் ஆன உடனே நிசான் என்னாச்சு, அடுத்த கட்ட டிஸ்கஷனுக்கு நிசான் மூவ் ஆகுது. அவங்களே ஸ்லோ, ஜாப்பனீஸே ஸ்லோ. அப்போ இதுலேயும் ஜாப்பனீஸில் நிசான் ஸ்லோ ஆனோன்னா நிசான் வந்து டெசிஷன் மேக்கிங்கில் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நிசானை வந்து கார்னர் பண்ணி ப்ரெஷரைஸ் பண்ணியிருக்கோம், சப்சிடரி ஆக்குறோம், நீங்கள் ஜாப்ஸ் எல்லாம் கட் பண்ணுங்க. ஏன்னா இங்கே வந்து வாய்ஸில் வந்து ஹோண்டா தான் ஹையராக இருந்தது. அப்புறம் நிசானுடைய ப்ரைடு வந்து ஒரு கட்டத்தில் ப்ரிக் ஆயிருக்கு. நம்ம அதான் அந்த நாங்கள் எப்படிப்பட்ட பிராண்டாக இருந்தோம், நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் கன்ஃபியூஷன்ஸ் பெருசாகி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு, இந்த டீல் நடந்திருந்தா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆட்டோ மேக்கர்ஸ் ஆகிருப்பாங்க இவங்க 2 பேரும். ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் மார்க்கெட்ஸில் அவங்களுக்கு ஷேர் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ பணம் இல்லாதானே அவங்க பிரச்சனை. டக்குன்னு அடுத்த வேலையை பார்த்து போயிருந்துருக்கலாம். டெஸ்லாவும் சைனீஸ் இவி ஃபேம்ஸுக்கும் போட்டி போடுற அளவுக்கு இவங்கள்ட்ட டெக்னாலஜி இருக்குது. ஆனால் நிசான் எல்லாம் நீ பார்த்தேன்னா நிசானோடைய லீஃப் தான் ஒரு காலகட்டத்தில் ஈவினாலே அதான் இருந்தது. ஆனால் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகவே இல்லை. இவ்வளவு கதையில் நிசான் ஹோண்டா மர்ஜர் வந்து கொலாப்ஸ் ஆகி எனக்கு தெரிஞ்சு நடக்க வாய்ப்பே இல்லை. இப்போ நிசான் கடைசியில் என்ன நினச்சிருக்குன்னா, இது எல்லாமே ஆனாலும் நாங்களே ரெக்கவர் ஆகலான்னு நினச்சிருக்கு. அது எவ்வளோ தூரத்துக்கு ஃபண்டிங்கு அதான் வி வில் ரெக்கவர் அவர் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கிறாங்க. வெளியிலேருந்து அப்பார்ட் ஃப்ரம் ஆட்டோமொபைல்ஸ் வெளியிலேருந்து ஏதாவது பார்ட்னர்ஸை சேர்த்து ஃபண்ட் எடுக்கலான்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா ஒரு 8-9 வருஷமாகவே அவங்களுடைய பிரச்சனை வந்து இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடாக தான் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு கட்டத்துலையும். இதில் நம்ம அன்னைக்கு நிசானுடைய எக்ஸ்ட்ரைலுடைய ப்ரெஸ் லான்ச்சுக்கு போகும்போது அந்த அப்பக் ரீஜன்ல இருந்த ஒரு ஹெட்டெல்லாம் வந்து பேசினாங்கல்ல, அப்பக் ரீஜன் தான் இவங்களுடைய மெர்ஜருடைய மெயினான ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆக வேண்டிய ஒரு மார்க்கெட். அதுவே இப்போ கொஸ்டினா இருக்கு. மேக்னைட் மட்டும் போயிட்டு இருக்கு, மேக்னைட் மட்டும் போயிட்டு இருக்கு. அது ஒன்றும் பண்ணாது, ஏன்னா அது சின்ன வண்டி தானே. அது வேற பெரிய காம்படிஷன் இல்லாத மார்க்கெட்ஸ்ல 65+ கண்ட்ரீஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ்ல போதான், மிச்சம் எல்லாம் இங்கே போதா அப்படின்னா 100 கண்ட்ரிக்கு இங்கே எக்ஸ்போர்ட் ஆகுதான். அது நம்பர்ஸ்ல அங்கே போயிட்டு இருக்கு. இந்தியன் ஆபரேஷன் நம்ம போன அன்னைக்குள்ள இதை பாட்காஸ்ட் இந்தியன் ஆபரேஷன்ஸ்க்கு இங்கே பிரச்சனை வேற வண்டி வரல. இல்ல இப்போதைக்கு அவங்க புதிய வண்டி எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுக்கு இடையில அவங்க புதிய டீலர்ஷிப் 3 திறந்துருக்காங்க. நான் அந்த இன்டர்நெட்ல பார்த்தேன். அவருதான் மிஸ்டர் சௌரவ் வட்ஸா தான் ஓபன் பண்ற அந்த இதெல்லாம் இருந்து. ஆனா புதிய இது குறவு தான். நம்ம அவ்வளவு நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. டக்குனு அந்த ஆரஞ்சை மட்டும் கண்டுபிடிக்கலாம். அது கரெக்ட். ஒரு ப்ளூ இங்கே பார்த்தோம், அது அன்னைக்கு ஒரு பாட்காஸ்ட்ல பேசணும். அது 2-3 நாள் நான் இங்கே பார்த்தேன், அதுக்கப்புறம் காணல.
இதுதான் மெர்ஜர்ல, அதாவது இண்டஸ்ட்ரி பார்த்தியா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஜெயன்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்பேஸை லூஸ் பண்ணிக்கிட்டு, இன்னொன்று அவங்க ஈகோக்கும் ரீசன் இருக்குது. அவங்களும் ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்தவங்க தான். ஜிடிஆர்லாம் வச்சுருக்காங்க. நிசான் ஒரு யூனிக்கான கம்பெனி தான். நிசானுனாலே அது வந்து ஒரு இல்லை, நிசானுக்கு பிரச்சனை ப்ராடக்ட்ஸில் இல்லையே, மேனேஜ்மெண்ட்டில் மொத்த பிரச்சனையே மேனேஜ்மெண்ட்ல. இந்தியாலையும் அதுக்கு ரீசனே அந்த ஹோவரை தூக்கி இடையில போட்டு யாராவது பண்ணுவாங்களா? இப்போ நம்ம வந்து நம்மளே வீடியோ எடுத்து நம்மளே எடிட் பண்ணாமல் நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனிக்கு எடிட்டிங் கொடுத்தா நான் என்ன இன்டென்ட் பண்ணேன்னு உங்களுக்கு கன்வே பண்ண முடியாது. நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்களோ என்கிட்ட கன்வே பண்ணுவோம். ஏன்னா இடையில ஒரு ஆள் இருப்பார், அந்த ஆளுக்கு விஷுவலி பிடிக்கிறது மாதிரி தான் அந்த ஆள் எடிட் பண்ணுவார். அது மாதிரி தான் டீலர்ஸுக்கு பிரச்சனை என்னன்னு இவங்களுக்கு தெரியாது, கன்சியூமருக்கு ரெக்யர்மெண்ட் என்னன்னு இவங்களுக்கு இது மாறி மாறி இடையில ஓவரை வச்சுக்கிட்டு, ஓவர் வந்து கதை எப்படின்னா சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் நம்ம எஃப்எம்சிஜி மாதிரி அவங்களுக்கு ஒரு கட்டிங் போய் தான் டீலருக்கு ப்ராஃபிட் போகும். டீலர் அதில் நஷ்டமும் படணும், இந்த பிரச்சனைகள் எல்லாம் மேலேயும் போவார். இந்த நீ சொன்ன மாதிரி ப்ராடக்ட்ஸால தோத்த கம்பெனியே கிடையாது, முழுக்க பீப்புளால. அப்புறம் கோஷன் வந்து மிச்சத்த பிரச்சனை பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிறார். கான், அவருக்கு அந்த ப்ரொனவுன்சியேஷன் வந்து கான், அவரு கான் இல்லை, அதெல்லாம் தான் இந்த பிரச்சனை தான். அவங்க இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்கிற நேரம் தான் ஹோண்டாவே வந்தது. இப்போ ஹோண்டா கூட அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. ஹோண்டா அதை தனியாக ஆப்ரேட் பண்ண சம்மதிச்சிருந்தா இவ்வளவு இஷ்யூ வந்திருக்கா. ஹோண்டா என்ன நினைக்கும்னா, நம்ம இவ்வளோ காசு போடுறோம், ஹோண்டா ஆல்ரெடி அவங்கள்ட்ட சொல்லி ஹியூஜ் நம்பர் $60 பில்லியன் மொத்தமாக இவங்கள இது பண்ணிட்டு நிசானை டிசால்வ் பண்ணி விட்டுருலான்னு நினைச்சிருக்கோம் ஒரு லாங் டேர்மில். அப்படி தானே நடக்கும். ஆனால் அது இவங்களுக்கு புரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க அது வேண்டான்ட்டு. ரீசெண்டாக நம்ம கண்டென்ட் வித் கார்ஸில் விவேக் பிரதர் வந்து ஜப்பானுக்கு போன ஒரு வீடியோ இருந்தில்ல, கார் ஸ்பாட்டிங்கில். அப்போ தான் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டை வந்து நம்ம பார்க்கும்போது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு. அங்கே நிசானுக்குன்னு தனி ஸ்பேஸ் இருக்குது, மிஸ்துபிஷி இன்னைக்கு இருக்குது. ஜேடிஎம் மார்க்கெட் வந்து அது வெரைட்டி ஆஃப் கார்ஸ், அது ஸ்விஃப்ட் இருந்து எல்லாம் இருக்கு. அதில் அந்த கே கார்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் அழகாக இருக்குது. அடுத்து ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னன்னா, பிரஸ்ஸாக்கு 6 ஏர்பேக்ஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா நிறைய கன்சல்டிங் கால் கிடைக்கிற செக்மெண்ட் அது. என்னன்னா பீப்புளுக்கு வந்து அந்த 2 ஏர்பேக்னு சொல்லக்கூடியது ஒரு ஸ்பீட் பிரேக்கர்னு இல்லை, அது ஒரு பழைய காலத்து அதுதான். இன்னைக்கு யாரு 2 வச்சிருக்கா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு தான் இருந்து. அதில் அவங்க அப்டேட் பண்ணியிருக்கு, லேட்டு தான் பட் ஸ்டில் அப்டேட் பண்ண. 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் எல்லாருக்கும், 60/40 ஸ்பிட் சீட்டு, ரியர் சென்டர் ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர் ஸ்டாண்டர்டாக வருது, அட்ஜஸ்டபிள் ரியர் ஹெட் ரெஸ்ட், இது எல்லாம் இருக்கும். எல்எக்ஸ்ஐலேருந்தே ஸ்டாண்டர்ட். கொஞ்சம் மாடர்ன் ஆயிருக்கு கொஞ்சம், ஆனால் அந்த மாடர்ன் இல்லை, வாங்கியது மாதிரி ஆயிருக்கு. அந்த பிளாஸ்டிக் கிளாடிங் எல்லாம் வந்து கம்மி பண்ணி இன்டீரியரே மாற்றினா அந்த ப்ராடக்ட் இன்னும் அப் மார்க்கெட்டுக்கு போகும். என்ன நினச்சிருக்கான்னு தெரியல. ஆனால் இதில் கிராண்ட் விட்டாரா பெண்டிங் 6 ஏர்பேக்ஸுக்கு, அங்கே சிக்மா டெல்டால இன்னும் அதான் இருக்குது. அப்படி பிரஸ்ஸா வந்து ஆக்சுவலி அப்படின்னா நம்ம அந்த செக்மெண்ட்ல இப்போ எல்லாருக்குமே 6 ஏர்பேக்ஸ் இருக்கு இல்லையா, சப் 4 மீட்டர்ல ஓரளவுக்கு இல்லை எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸானும் ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக் வந்தாச்சு இப்போ. அப்போ எல்லாருமே 6 ஏர்பேக் தான். அப்புறம் இன்னொரு நியூஸ் வந்து ஹிண்டே வந்து இந்தியாவில் 25 வருஷமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதை 25 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங் நம்பர்ஸ் இருக்குது பாரு. 25 வருஷம் இருக்குல்ல, ஒரு வருஷம்னா 25 வருஷத்தில் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க? சும்மா ஒரு கெஸ் சொல்லுங்க. லேக்ஸில் வரும், அது எவ்வளோ லேக்ஸ் இருக்கலாம்? 35 லட்சம். பட் இவன் இந்த நியூஸ் எங்கேயோ பார்த்து நீ சொல்லு. இல்லை, 3.7 மில்லியன், 37 லட்சம். அதில் ஐட்டன் மட்டும் 15 லட்சம் யூனிட்ஸ் இருக்கு. ஐட்டன் மட்டும். ஐட்டன் வந்து அவங்களுக்கு ஹிண்டே இந்தியாவுடைய அது குளோபல் ஃபார்ச்சூன் ஆகலாம், இல்லை வந்து இந்தியன் ஃபார்ச்சூன் ஆகலாம். ஐட்டன் தான் வந்து அவங்களுடைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது. இப்போ சாண்ட்ரோ சக்ஸஸ், அதில் டவுட்டே கிடையாது. புதுசாக இருந்தது. பீப்புள் வந்து ஷாருக் கானோட ஆடு, அந்த டால் பாய் டிசைனு, பீப்புளுக்கு மாருதியிலேருந்து ஒரு எஸ்கேபிசம் வேணும், மாருதியை பிடிக்காதவங்களும் வேறு சாய்ஸ் இல்லாமல் இருந்தது. அப்போ அது சாண்ட்ரோ. ஆனால் சாண்ட்ரோ கொடுத்த சக்ஸஸை இன்னொரு ப்ராடக்ட் அப்படி கட்டி காத்து கொண்டு போனல அந்த அந்த லோவர் எண்டில், அது ஐட்டன் தான், டவுட்டே கிடையாது. ஐட்டன்னே எங்கள் ஊரில் மேலே ஐலோன்னு சொல்லுவாங்க, அது சின்ன நல்லா யாருக்கும் தெரியாது. அப்புறம் அது வேறு லெவலுக்கு போச்சு இல்லை. ஐட்டன் ஹியூஜ் நம்பர்ஸ். இங்கே எக்ஸ்போர்ட்டில் எவ்வளோ நம்பர்ஸ் வரேன்,
வெர்னா வந்து 5 lakhs. நான் எல்லாம் வெர்னான்னு போயிருக்காது, அக்சன்னு தான் நிறைய பேர். அப்புறம் 2024 பார்த்தோம்னா லார்ஜஸ்ட்டாக யாரெல்லாம் தெரியுமா இங்கேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க? சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவில் வந்து கிரெட்டாலாம் இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா, மெக்சிகோ, சிலி, பெரு. அதில் எக்ஸ்டர் வந்து நிறைய சவுத் ஆப்பிரிக்காவே இருக்கு. டேனிக்கு ஃபேவரேட் வண்டி. இந்த மொத்த 3 நம்ப போகிறோம், அது நீ சிரிச்சதில் புரிஞ்சிருக்கும். அதாவது கிரேட் இந்தியா டிரைவுக்கு வந்து எக்ஸ்டர் தந்தா நான் வரல, லீவ் எடுப்பேன்னு சொன்னாலும் ஆகும். அடுத்து வந்து இந்த மொத்த 3.7 மில்லியன்ஸில் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸுக்கு மட்டும் 1 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. இது ஆக்சுவலி இந்தியாவில் ஹிண்டே வந்து சக்ஸஸ் ஆனதுக்கு இந்த எக்ஸ்போர்ட்டும் ஒரு ரீசன். ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்போர்ட்டோட தான் ஏன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு ஸ்கோப்பை பார்த்து தான் அவங்க வந்தது. டக்குன்னு 2007 பிளான்ட் 2 வந்தாச்சுல்ல. 3 lakhs 6 lakhs யூனிட்ஸ் அளவுக்கு ஒரு இயருக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. கெப்பாசிட்டி ஓரளவு நெருக்கி யூட்டிலைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி ஹிண்டே வந்து 25 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி. அப்படின்னா சென்னை போர்ட்டு பார்த்தையா 37 லட்சம் கார்ஸ் வந்து ஷிப் பண்ணிருக்கு. அடுத்த நியூஸ் என்னது? அடுத்த நியூஸ் வந்து எழுதல, அந்த ஃப்ளைட்டை இழுத்தோம். 48,000 கிலோ இருக்கக்கூடிய 737-800 சொல்லக்கூடிய இந்தியன் ஏர்லைன்ஸ் ஹைப்பர்யான் நமக்கு தரலையே. ஹைப்பர்யான் டிரைவ் பண்றதுக்கு நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச நமக்கு கொடுப்பனே இல்லை. என்ன நடந்ததுன்னா அந்த வீடியோக்கு கீழே 4-5 கமெண்ட்ஸ் இருந்து 5 மாசம் 6 வண்டி புக் பண்ண வண்டி தரலன்னு சொல்லி நம்ம கிரிட்டிசிசமா சொல்ல, நம்ம ரியாலிட்டியை சொல்றோம். எப்படின்னா கர்வோட மீடியா டிரைவுக்கு நமக்கு வந்து இன்வைட் இல்லை. நம்ம அதுக்கு முன்னதான் தொட்டு எங்கேயோ ஒரு மீடியா டிரைவ் முடிச்சோம். நம்ம வந்து ஆல்கசாரோட மீடியா டிரைவ் முடிச்ச நேரம் திருப்பூர் மோகனெல்லாம் ஆல்கசார் முடிச்சுட்டு அடுத்த நாள் டைரக்டா கர்வுக்கு போனாங்க. நமக்கு கர்வ் இன்வைட் இல்லை, நம்ம ஊருக்கு வந்தோம். அங்கே எல்லாரும் ஹைப்பர்யான் ஓட்டினாங்க, டீசலும் ஓட்டினாங்க. நம்ம டீலர் வரட்டும் இது பண்ணோம்னு சொல்லி நம்ம கர்வ் ஓட்டினோம், டீசல்லாம் ஓட்டினோம். ஆனால் ஹைப்பர்யான் டீலர்கிட்ட வரல. திருநெல்வேலியில் கேட்டோம், நாகர்கோவிலில் கேட்டோம், திருவனந்தபுரத்தில் 2 டீலர்கிட்ட கேட்டோம். ஒரு கட்டத்தில் வண்டி இருக்குது வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம திருப்பி ஜெரோம் டுடே கரெக்டாக கேளுடா, ஹைப்பர்யானா இல்லை வந்து பழைய ரெவோட்ரானா கேளுன்னு சொன்னோன்னா இல்லை ஹைப்பர்யான் வரவே இல்லை அப்படின்னு. அதனால இன்னும் நாங்கள் ஓட்டவே இல்லை. நாங்கள் கேட்டிருக்கோம் அவுட் ஆஃப் ஃப்ளைட் எல்லாம் இழுக்குது. அது நடந்தது திருவனந்தபுரம்ல. திருவனந்தபுரத்துல இருந்து ஃப்ளைட் இழுத்து அது வெஹிக்கிள் அங்கிருந்து கொண்டு வந்திருப்பாங்க போல நினைக்கிறேன். என்ன தெரியுமா, இப்போ வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து அது ஒரு ப்ரொமோஷனல் ஆக்ட். அவங்க டெஸ்பரேட் அதை புஷ் பண்ண நல்லா ட்ரை பண்ணுறாங்க. நம்ம முதல்ல பேசின கனெக்டிவிட்டி தான். அவங்க நினைச்ச அளவுக்கு நம்பர்ஸ் போகல. இது நம்பர்ஸ் இறங்க தொடங்கியாச்சு. நீ ஏதாவது பண்ணி தான் ஆகணும். அதில் அவங்களுடைய ஒரு ப்ரொமோஷன். இனி இது இல்லை ஃப்ளைட் இழுத்ததுக்கெல்லாம் கார் விற்குமா? எனக்கு தெரியாது. இல்ல நானும் இல்ல சீரியஸா நானும் இத மாதிரி வந்து இதெல்லாம் வச்சு நம்பர்ஸ் கொடுக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல. மஹிந்திரா இதுக்கு முன்ன நம்ம சிட்ரன் வந்த கப்பல் இழுத்துல அது முன்னாடி இந்தியால ஹெக்ஸா இதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி வந்து ஃபிளைட் எல்லாம் இழுத்துருக்கு. இது ஒரு சீசன்ல நடக்கிறது தான். ஆனா என்னன்னா இப்ப ரீசெண்டா இவங்க இதை பண்ண காரணம் வந்து மஹிந்திராவுடைய அந்த லாரி இலக்கவை. ஆமா, அதுக்கு பதிலா இவங்களும் காட்டினாங்க 3 ட்ரக். இந்த போட்டி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஏர்போர்ட்டுகளுக்கு ஏதாவது பிளான் இருக்கான்னு பார்ப்பாங்க. வேற மேனுஃபேக்சரர்ஸ் சொல்றேன். அது இதெல்லாம் ஒரு என்னது அதோட இல்ல அதுல ஒண்ணுமே ஆகல. அது யாரும் மைண்ட் பண்ணவே இல்லை. அது பெருசா இல்ல அது ஒரு பண்ணிருக்காங்க அதுல. ஆனா சும்மா ஒண்ணும் போய் டக்குன்னு பண்ணணும். இதுக்குன்னு எவ்வளவு மெனக்கிடணும். ஒரு அந்த வெஹிக்கிளை அந்த ஃப்ளைட்டை கொண்டு பொசிஷன்ல அது ஹேங்கர் போல, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸோட ஒரு ஹேங்கர் போல. அது 100 மீட்டர்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. மார்க் பண்ணி அதுக்கு அந்த ரெக்கார்டிங் ஒரு ஈவெண்ட் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது வந்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நினைக்கிறேன். அவங்கள வேற கூப்பிட்டு அவங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணி அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் மாதிரி. இல்லை என்ன டவுட்னா வேற கார்ஸ் இதே மாதிரி இழுக்குமா எனக்கு தெரியல. என்ன தெரிஞ்ச எல்லா காரும் இழுக்கும். இல்லை உண்மையிலே என்னன்னா ஓரளவுக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற வந்து நான் ஒரிஜினல் காரை வச்சிருப்பாங்களா இல்லைன்னா வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா டியூனிங் ஏதாவது பண்ணிடும். உண்மையிலே ஏரோடைனாமிக்கலியோ இல்லை வந்து மெக்கானிக்கலியோ ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் இதுதான் ஏர்பிளைன். ஏன்னா அதுக்கு ரிவர்ஸ் கியர் கிடையாது.
உனக்கு டக் வந்து தள்ளும் போது ரொம்ப சிம்பிளா ஃப்ரீயா போற ஒரு வெஹிக்கிள். இதை வந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது ஒரு சின்ன வண்டி தானே தள்ளலாம். அது சின்ன வண்டி இல்ல, அது லோடெல்லாம் இருக்குது, அது கெப்பாசிட்டி டிசைன் பண்ண அதுக்குன்னு டிசைன் பண்ணது, குட்டியா அதுக்குன்னு டிசைன் பண்ணது. டார்க் அதிகமா டார்க் அதிகமா இருக்கும். அதுக்கு ஒரு டக் ஒரு எனக்கு அதுக்கு டெக்னிக்கல் நேம் தெரியல, நம்ம யாரும் டாக்ஸியில் அடிக்கி வச்சிருப்பாங்க, அதை வச்சு இதுல லாக் பண்ணி அதை தள்ளுவாங்க. தள்ளி நம்ம ரன்வேயோடைய ரன்வே இல்லை டாக்ஸிக்கு வெளியே அதில் நிற்கும் போது அதெல்லாம் கலத்திக்கிட்டு தான் அது வண்டி போனதுக்கு அப்புறம் தான் இது கிளம்பும். ஏன்னா இது ஃபார்வேர்டு தானே போக முடியும். நான் என்ன மீன் பண்றேன்னா பேரிங்ஸ் ஆகட்டும் மூவ்மெண்ட்ல ரொம்ப நல்ல ஃப்ரீ மூவிங்கான ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் இருக்கு. ஆனா எல்லா கார்ஸாலையும் அப்படி இழுக்க முடியும். சேசிக்கு பொட்டன்ஷியல் இருந்தாலே இருந்து டார்க் இருக்கணும். டார்க் இல்லாம எல்லா காரும் இழுக்கலாம். இனி எல்லாரும் பண்ண ட்ரை பண்ணா நமக்கு தெரியும் அதெல்லாம் சேஸ் கலந்து போறது. அதை காட்ட மாட்டாங்க நமக்கு தெரியும். இதுலயும் ஃப்ரண்ட் வீல் ரொட்டேட் ஆகி நிறைய கட்ஸ் இருந்து ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்மோக் வந்து அது இருக்கும் ட்ராக்ஷன். நீ ரீசெண்டா வந்து அதெல்லாம் அடுத்து நம்ம ஆட்கள் ஃபயர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்டால சேல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அது எந்த மேனுஃபேக்சருக்கு டாட்டாக்குன்னு இல்ல, நெகட்டிவா சொல்லுவாங்க. நிறைய பீப்புள் அதே வந்து நெகட்டிவா நினைப்பாங்க. அது ரோல் ஆகும்போது வரதானே. என்னன்னா இன்னைக்கு ஸ்டண்ட் லெவலுக்கு அது வந்தாச்சு. ஏன்னா காம்படிஷன் அவ்வளவுதான், வேற நியூஸ் எதுவும் இல்ல. கிராண்ட் விட்டாரா 7 சீட்டர். அதுக்கு கூட வந்து நம்ம ஃபர்ஸ்டா ஒரு ஸ்பை வீடியோ பார்த்துருக்கோம். ஸ்பை வீடியோடைய ஒரு கட்டிங் 7 சீட்டர் கிராண்ட். நம்ம நிறைய தடவை பேசினோம் கர்கோடா பிளான்ல வந்து அவங்க பண்ண போறாங்கன்னு சொல்லி. அதுக்கு கூட ஒரு விட்டாராவும் ஏரியா அப்படி போச்சு. அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்டா அது லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஷேப் இருக்கு பாத்தியா, ரியர் வந்து அந்த ஒரு பெரிய பாக்ஸ் வந்து அதுல தெரியும். இல்ல ஷேப்னா நான் அந்த டிசைனை சொல்லல, வெளியே தனியா நிக்கிறது வந்து லோ ஃப்ளோரா இருக்கு. ஒரு எஸ்டேட் மாடல்ல இருக்கு. எஸ்டேட் மாடல்ல பண்ணா எப்படி இருக்கு? அந்த அல்டிமா இருக்குல்ல, ஆல்ட்ரா. ஐயோ அந்த கார்லாம் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கா பார்த்தோம். இப்ப ரீசெண்டா நம்ம பேப்ஸ் வந்து அதை ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் மாதிரி இருக்கு. அந்த கலரை பார்த்தியா நீ? இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு 4-5 எஸ் கடைசியில் ஒரு ஆல்ட்ரா ப்ரீஸ். அது வந்து சரி, அது வேற ஸ்டோரி. ஓகே மோட்டா ஃபேம், இன்னைக்கு எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய பழைய பாட்காஸ்ட் எல்லாமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்க, கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். டேனி ஆசை டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.